ஜனாதிபதி ஆட்சி என்பது ஒரு பிஜேபிக்கு மறைமுகமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முறையாகும். அதேபோன்று ஒரு தேர்தலிலே அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியை அழைப்பதுதான் மேதகு ஆளுநருடைய கடமையாக இருந்தும் கூட அதை செய்ய தவறுகின்றார். எனவே இந்த நிலையிலே பெரும்பான்மையான சீட்டு இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தாவேகாவினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவிப்பது அன்கண்டிஷனல் சப்போர்ட், வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது, எந்த கோரிக்கையோ எந்த டிமாண்டோ எந்த இதையும் எதிர்பார்க்காமல் நாம் அந்த ஆட்சி அமைவதற்கு துணை நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் முடிவெடுத்தோம். அதன்படி மேதகு ஆளுநர் அவர்களை சந்திக்கும் போதும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள். அவர்கள் இருவரையும் கவர்னர் அவர்களை நேரில் பார்த்த பிறகுதான் இந்த ஆட்சி அமைப்பதற்கு அவர் அழைப்பு விடுத்தார். அழைப்புக்கு நாங்களும் அந்த ஆட்சி அமையக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தோம். சட்டமன்றத்திலே இந்த ஆட்சிக்கு ஆதரவாக எங்களுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள். அதேபோன்று சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்தலிலும் நாங்கள் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்து நாங்கள் அவர்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்ற நிலையிலே நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில்தான் இன்று அமைச்சர் சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு பேட்டியிலே செய்தியாளர் சந்திப்பிலே நாங்களும் ஆட்சியிலே பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார். இது சம்பந்தமாக எங்களுடைய தலைவர் அவர்களும் இது சம்பந்தமாக கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலேயே நாங்கள் தொடர்கின்றோம். இது சம்பந்தமாக நாங்கள் இறுதி முடிவு நாங்கள் இதுவரை எடுக்கவில்லை. மீண்டும் தேவைப்பட்டால் நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து உரிய முடிவை நாங்கள் அவர்களுக்கு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பா கலந்து ஆலோசனை கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் ஏதாவது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. தேவையானால் அதை நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுத்து அறிவிப்போம். இப்போ இதுவரைக்கும் இதுல ஏதாவது முடிவு எட்டப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் எடுக்கல. இப்போ எல்லோரும் பேசுகின்றார்கள். இப்படி சொல்லியிருக்கின்றாரே நாம் என்ன முடிவெடுப்பது என்ற கலந்து ஆலோசனை அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அவசியம் என்றால் கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தை மீண்டும் தலைவர் அவர்கள் கூட்டி ஒரு தெளிவான முடிவை அறிவிப்பார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.